ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் நான் நல்லா ஒரு 5 கத்திரிக்காய் தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட காம்பு பகுதி பாதியாக கட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 4 பீஸாக நான் போட்டுட்டேன். அதை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களோட கலர் மாறாது. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அது கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் நீங்கள் அதில் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு மேலெல்லாம் எண்ணெய் தெறிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி தான் தெறிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுவே நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு பாதி அளவு வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கலர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நான் இதை அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணால், ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளியாக இருந்தால் சின்ன தக்காளி 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு 4 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நான் குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 1½ ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணேன். உங்கள் கிட்ட வரமிளகாய்த்தூள் தனியாக இருந்தால் நீங்கள் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் இருந்தால் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி நீங்கள் அந்த அரைக்கிறதுலேயே சேர்த்து அரைச்சிடுங்க. இங்கே கத்திரிக்காய் எடுத்ததுக்கப்புறம் அந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, 2 வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல்லாட்டம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 2 செகண்ட் வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா, நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரமாக வணங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வணக்கினீங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு வணக்கிட்டே இருங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலில் கிச்சனில் நின்று சமைக்கணும்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு இருக்கிறதுனால நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது அனலாக இருக்குது, நம்ம குளித்த மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் அதில் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையுமே அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி கொஞ்சம் அலசி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நான் எனக்கு எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். உடனே கேட்காதீங்க, எங்கே எண்ணெயே பிரியலையேன்னு சொல்லி கேட்க வேண்டாம். எண்ணெய் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், குழம்பு உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காரம், உப்பு எல்லாமே, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒரு சர்க்கரை ஆட் பண்ணும்போது அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பையனுக்கு வெயில் காலங்களால் ஸ்கூல்லேருந்தே சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்து விடுங்கன்னு. நான் ஜூஸ் எதுவும் போடல. அதனால் மோர் கொஞ்சமாக தயிரை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கல் போட்டு நல்லா ஒரு ஓட்டினதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாட்டிலில் நான் ஊற்றி கொடுத்துட்டேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மோர் ஊற்றி கொடுத்தும் ஃபைனலாக என்னாச்சுன்னு பாருங்களேன். சாப்பாடு தம்பிக்கு எல்லாமே ரெடி பண்ணி லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிட்டேன். சாப்பாடு, ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு துண்டெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஆனால் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ரெடி பண்ண மோரே உள்ளே வைக்கல அப்படின்னு. என்னடா பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு மதியமாக தான் அவன் சாப்பிட்டான். இந்த மாதிரி எத்தனை பேர் மறந்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.